Hi students, in the previous video we learnt about the viral sexually transmitted infections, genital herpes, genital warts, hepatitis B and AIDS. In this video we are going to learn about the fungal sexually transmitted infections, protozoan sexually transmitted infection and about cervical cancer. Candidiasis. It is a sexually transmitted disease caused by fungus Candida albicans. Candidiasis என்றது வந்து ஒரு fungal STI. அதோட causative agent பார்த்தீங்கன்னா Candida albicans. What are the symptoms of this disease? This disease attacks the mouth, throat, intestinal tract and vagina. ஸோ இந்த டிசீஸ் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மவுத், அவங்களுடைய தொண்டை, அவங்களுடைய இன்டெஸ்டினல் ட்ராக்ட், அவங்களுடைய இன்டெஸ்டைனோட வால், அதோட வஜைனா, அது எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி அங்கே வந்து ஒரு மாதிரி வீக்கத்தையும் புண்ணையும் வந்து ஏற்படுத்தும். இட் காசஸ் வெஜைனல் இச்சிங் ஆர் சோர்னஸ், அப்நார்மல் வெஜைனல் டிஸ்சார்ஜ் அண்ட் பெயின் டியூரிங் யூரினேஷன். ஸோ இந்த மீதி சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வஜைனாவில் வந்து ஒரு மாதிரி அரிப்பு வந்து இருக்கும், இல்லாட்டி வந்து அந்த இடத்துல வந்து புண்ணு ஃபார்ம் ஆகிருக்கும். அவங்களுக்கு வெஜைனல் டிஸ்சார்ஜ், வஜைனாலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து நிறைய டிஸ்சார்ஜ் வரும். அண்ட் ஆல்சோ தேர் வில் பி பெயின் டியூரிங் யூரினேஷன். Usually this disease affects the person who are affected by AIDS. ஸோ பொதுவாக எய்ட்ஸில் அஃபெக்ட் ஆனவங்கள வந்து இந்த டிசீஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ the incubation period is not properly known, so they did not give the period. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து அது வந்து எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது, அதனால் அதோடைய இன்குபேஷன் பீரியட் வந்து இங்கே வந்து நமக்கு கொடுக்கல. Trichomoniasis is a protozoan sexually transmitted disease. The causative agent of trichomoniasis is Trichomonas vaginalis. Trichomoniasis என்றது வந்து Trichomonas vaginalis அப்படின்ற ஒரு புரோட்டோசோவாவால் காஸ் பண்ணுற ஒரு டிசீஸ். What are the symptoms of this disease? Vaginitis. Itis. If it is means, it means inflammation. ITIS means inflammation. So we have vaginitis. It means inflammation of the vagina. The other symptoms are greenish yellow vaginal discharge. So vagina இருந்து ஒரு மாதிரி greenish yellow discharge வரும் ஒரு sexual intercourse அப்ப. There will be also itching and burning sensation. ஸோ அந்த இடத்துல வந்து அரிப்பும் ஒரு மாதிரி எரிச்சலும் இருக்கும். யுரேத்ரிட்டிஸ். யுரேத்ரிட்டிஸ் இஸ் த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் யுரேத்ரா. யூ நோ யுரேத்ரா இஸ் த யூரினரி ட்ராக்ட் ஓப்பனிங். ஸோ அங்கே வந்து யுரேத்ராவில் இன்ஃப்ளமேஷன் இருக்கிறத யுரேத்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் எபிடைடைமிட்டிஸ். Epididymitis is the inflammation of the epididymis. We have studied epididymis in the male reproductive organs. So testisலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம்ஸ் வந்து இந்த எபிடைடைமிஸில் தான் வந்து ஸ்டோராக இருக்கும் ஃபார் 12 to 24 hours. அதுக்கப்புறமா தான் எங்கே போகும்னா வாசா டெஃபரன்ஷியாவுக்கு போகும். ஸோ இந்த எபிடைடைமிஸில் இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணுறது வந்து இந்த ட்ரைகோமோனியாசிஸ். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணியிருக்கிறத வந்து எபிடைடைமிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் ப்ராஸ்டாட்டிட்டிஸ். இட் இஸ் த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ப்ராஸ்ட்ரேட் கிளாண்ட். ஸோ மேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் படிக்கும் போது அதோடைய கிளான்ஸ், அந்த ஹார்மோன் செக்ரீட் பண்ணுற அந்த கிளான்ஸ் படிச்சிருக்கோம், ப்ராஸ்ட்ரேட் கிளாண்ட். ஸோ த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ப்ராஸ்ட்ரேட் கிளாண்ட் இஸ் ப்ராஸ்டாட்டிட்டிஸ். What is the incubation period of trichomoniasis? It is 4 to 28 days. ஸோ சிலருக்கு 4 நாள்லேயும் தெரியலாம், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 days வரைக்கும் இருக்கலாம் இந்த இன்ஃபெக்ஷன் நம்மளை அஃபெக்ட் பண்ணி அந்த சிம்டம்ஸ் வந்து வெளியே தெரிகிறதுக்கு. So we studied about the sexually transmitted diseases that are caused by bacteria, virus,
fungus and also protozoa. So all these is sexually transmitted diseases can be prevented by having monogamy and also by using the condoms and early diagnosis and going for the treatment. Cervical cancer. We all know cancer is the abnormal rapid division of cells which destructs the surrounding healthy tissue. It may also spread to other parts of the body via the bloodstream or the lymphatic vessels. So கேன்சர்ன்றது பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படியே நம்ம வந்து டிஎன்ஏல வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் மியூட்டேஷன் நடந்து என்னாகும், நிறைய செல்ஸ் அப்படியே மல்டிபிள் ஆகும். அது வந்து என்ன பண்ணும், அப்படியே ஒரு ஹெல்த்தி டிஷ்யூவையும் அது சுற்றி இருக்கிற ஹெல்த்தி டிஷ்யூவும் அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு மீதி பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு வந்து பிளட்டு மூலமாகவோ இல்லை லிம்ப் வெசல்ஸ் மூலமாகவோ எல்லா இடத்துக்கும் அது பரவலாம். சர்விக்கல் கேன்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா சர்விக்ஸ் ரீஜியனில் வர கேன்சர். ஸோ சர்விக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், ஒரு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இது வந்து சர்விக்ஸை அஃபெக்ட் பண்ணும். வெஜைனாவுக்கும் யூட்ரஸ்க்கும் நடுவில் இருக்கிற சர்விக்ஸில் வந்து கேன்சர் ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம வந்து சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். சர்விக்கல் கேன்சர் இஸ் காஸ்ட் பை த sexually transmitted virus human papilloma virus HPV. We have heard of this virus already. This virus only causes the genital warts. So நம்ம வைரல் எஸ்டிஐலேயே பார்த்துருக்கோம், ஜெனிட்டல் வார்ட்ஸை காஸ் பண்ணுறது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். ஸோ அந்த வைரஸ் தான் சர்விக்கல் கேன்சரையும் காஸ் பண்ணுது. வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் சர்விக்கல் கேன்சர்? There will be pelvic pain, increased vaginal discharge, and there will be also abnormal vaginal bleeding during the sexual intercourse. So cervical cancer உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அவங்களுக்கு பெல்விக் ரீஜியன், அவங்களோட இடுப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட வெஜைனாலேருந்து அதிகமான அளவுக்கு டிஸ்சார்ஜ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜைனாவில் அப்பப்போ வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்பையும் ப்ளீடிங் வந்து இருக்கும். What are the risk factors of cervical cancer? Having multiple sexual partners, prolonged use of contraceptive pills. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸில் படிச்சிருக்கோம். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஆர் ஸ்ப்ரெட் பை பர்சன்ஸ் ஹூ ஆர் ஹேவிங் த மல்டிபிள் பார்ட்னர்ஸ். ஸோ ஒருத்தர்கிட்டே செக்ஸ் வச்சுக்காமல் நிறைய பேர்கிட்ட வந்து இது பண்ணுறவங்கக்கிட்ட தான் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த பீப்புள் ஹூ யூஸ் த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் ஃபார் எ ப்ரொலாங்டு பீரியட். ஸோ கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக பர்த் கண்ட்ரோலுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப வருஷத்துக்கு, ஸோ ஒரு 6 months அந்த மாதிரி வந்து நம்மளுடைய ப்ரெக்னென்சியை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதையே வந்து நம்ம இயர்ஸாக வந்து ப்ரொலாங் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் காஸ் த சைட் எஃபெக்ட்ஸ். ஏன்னா அந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் மேட் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ அந்த கெமிக்கல்ஸ் வந்து நமக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதில் ஒரு சைட் எஃபெக்ட் வந்து இட் மே காஸ் த cervical cancer. Diagnosis of cervical cancer. Papanicolor smear, commonly called as the pap smear. It is combined with the HPV test, human papilloma virus இருக்கா அப்படின்ற அந்த பிளட் டெஸ்ட்டும் அதே மாதிரி பாப்பானிகோலர் ஸ்மியர் அந்த ஸ்மியர் பண்ணியும் நம்ம வந்து இந்த வைரஸ் வந்து நமக்கு இருக்கா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பை cervical எக்ஸ்ரே. ஸோ cervix ரீஜனை வந்து எக்ஸ்ரே பண்ணி பார்க்கலாம். CT scan, that is computer tomography, or by MRI, magnetic resonance imaging. Next is PET, positron emission tomography. So by these methods we can diagnose the cervical cancer at an early stage. What is the treatment for cervical cancer? ரேடியேஷன் தெரப்பி. ஸோ நம்ம வந்து ரேடியேஷன் வச்சு அந்த கேன்சர் செல்ஸை வந்து அழிக்கலாம். நெக்ஸ்ட் சர்ஜரி. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த டியூமர் அந்த
கேன்சர் செல்ஸை வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இஸ் கீமோதெரப்பி, ட்ரீட்டிங் த பர்சன் வித் த கெமிக்கல் ட்ரக்ஸ். Nowadays we are having many screening techniques. So we can screen the cervix region and detect the cancer at the early stage and treat the person properly. Always it is recommended for the female who are above 30 age to go for the screening to detect whether they have the cervical cancer. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து கேன்சரை வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம டிடெக்ட் பண்ணலாம். ஸோ ஆல்வேஸ் வந்து விமென் அபவ் 30 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னாவே வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு அவங்க வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க அப்படின்னாக்க நம்ம வந்து ஏர்லியாகவே வந்து cervical கேன்சரை டிடெக்ட் பண்ணி அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ண முடியும். Another important thing is we have the HPV vaccination for girls from age 9 to 13. ஸோ ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா 9 to 13லேயே வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் வந்து செக்ஷுவலி அவங்க ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ பிஃபோர் தே ஆர் செக்ஷுவலி ஆக்டிவ், if we provide them with the HPV vaccination, this cervical cancer can be prevented in their later stage. ஸோ ஒரு கேர்ளுக்கு வந்து நம்ம 9 to 13 இயர்ஸ் இருக்கும் போதே HPV வேக்சினேஷன் கொடுக்கலாம். அதர் மெத்தட் ஆஃப் ப்ரிவென்ஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் இன் த லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் சில சேஞ்சஸ் பண்ணிட்டாலே வந்து இந்த கேன்சரை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். வாட் ஆர் த மாடிஃபிகேஷன்ஸ்? கிவிங் த ஹெல்த்தி டயட். ஸோ ஒரு ஹெல்த்தி டயட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அவாய்டிங் த டொபாக்கோ யூசேஜ். ஸோ இந்த புகையிலை, சிகரெட் அந்த மாதிரி அந்த நிக்கோட்டின் உள்ள அந்த சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ப்ரிவென்டிங் த ஏர்லி மேரேஜஸ். ஸோ மேரேஜஸ் வந்து அந்த 18 இயர்ஸ் அபவ் தான் நம்ம பண்ணணும். ஏர்லியாக மேரேஜை வந்து அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ப்ராக்டிஸிங் மோனோகாமி, தட் இஸ் ப்ரிவென்டிங் த sexual contact with multiple partners or the unknown partners. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற அந்த கொள்கையோடைய நம்ம வாழணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டூயிங் ரெகுலர் எக்ஸசைசஸ். If we follow all these steps, we can prevent the cervical cancer. Today we studied about the fungal sexually transmitted disease candidiasis, and we studied about the protozoan sexually transmitted disease trichomoniasis caused by Trichomonas vaginalis. Next we studied about the cervical cancer that is caused by the human papilloma virus. We also studied about their symptoms, risk factors, diagnosis, and also we studied how it is treated and how cervical cancer can be prevented. Hope all have understood today's lesson. Write home test on these topics and post your answers. Read your daily lessons. Stay home, stay safe. Thank you, children.